உலகெங்கும் வாழும் 10 கோடிக்கும் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நிறுவனர் தம்பி விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினார். அதன் பிறகு இப்போது சமூக வலைதளங்களில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களில் யூடியூபில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி விமர்சனங்கள் வருது. நாம் அதை பற்றிலாம் பேச வரல, நாம் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தல்களில் வாக்குப்பதிவு என்பது 65 முதல் 70% தான் வாக்குப்பதிவாகும் ஆச்சுங்களா. அப்போ திமுகவுக்கு 40 இருக்குது, அண்ணா திமுகவுக்கு 50 இருக்குது, அல்லது திமுகவுக்கு 50 இருக்குது, அண்ணா திமுகவுக்கு 40% இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாரும் தோந்த கட்சிகள் தான் ஆச்சுங்களா. ஆகையினால நாம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் அவர்கள் அப்படித்தான் பார்க்குறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு என்பது 65 முதல் 70% தான். இப்போ 5% எப்போவுமே தனியாக கொஞ்சம் பேத்துக்கு போயிடும். அப்போ மீதி உள்ளது 65% தான். அதாவது 70 இருந்தால் 5 கழிக்கிறோம், 65 இருந்தால் 60 கொண்டு வரணும். சரி, இப்போ நம்ம 65ன்னு வச்சுக்குவோம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் அவர்கள் தலைமையிலான டிவிகே, அதுக்கப்புறம் கேடுகட்ட ஆட்சி நடத்தும் திமுக, எதையுமே இது வரைக்கும் கண்டுக்கல. இப்போதான் வர்றாங்க யார்? அண்ணா திமுக. அப்போ எவ்வளோ வேணும் ஜெயிக்கிறதுக்கு? ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் 25% தான் இல்லைங்களா. 25% ஓட்டு வாங்கிட்டா அவங்க தான் ஆட்சியை பிடிப்பார்கள். யாருக்கு வாய்ப்பு அதிகம்? நமக்கு தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நிறுவனர் தம்பி விஜய் அவர்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆகையினால 25% ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆளுங்கட்சியின் அராஜகத்தை கேள்வி இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகள் வேடிக்கை பார்த்து விட்டன. ஆகையினால தான் மக்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருகிறார்கள். இப்போ சொல்லுங்க, 25% ஓட்டு வாங்கிடலாம்ல? தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், அந்த கழகத்தின் உறுப்பினர்கள், அங்கு உள்ள கீழ்மட்ட கிராமப்புற நிர்வாகிகள், நீங்கள் ஒன்றை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளால் எளிதாக 25% வாக்குகளை பெற முடியும். நமக்கு இந்த 5 ஆண்டுகளில் நாம் தொடர்ந்து 10 ஆண்டுகளில் நாம் தொடர்ந்து மக்களுக்காக நிறைய உழைச்சிருப்பீங்க. ஆகையினால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு 2026 தேர்தல் ஆட்சியும் நமது, கட்சியும் நமது. ஆட்சியும் நமதே, கட்சியும் நமதேன்னு வைங்க. 25% என்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் வாய்ப்பு, வேற யாருக்குமே இல்லைங்க. யாரு வேணாலும் சொல்லிக்கலாம், யாரை வேணாலும் விவாதத்துக்கு கூப்பிடலாம். ரொம்ப பேர் சொல்றாங்க, அப்போ எதுவும் கேட்கல, இப்போ எதுவும் கேட்கல. ஏன்? நாங்களாம் 25 வருஷமா கேட்டுட்டு தானே இருக்கிறோம், எந்த கட்சியா இருந்தாலும். அப்போ நாங்களாம் களத்தில் இறங்கி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் அவர்களுக்காக நாங்கள் உயிரை கொடுத்து வேலை பார்க்கும்போது அப்போ ஓட்டு கிடைக்காம போயிருமா? எங்களை போன்றவர்களால் நாங்களெல்லாம் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு உழைத்திருக்கிறோம். ஆகையினால தமிழக வெற்றி கழகத்தை யாரும் எடை போடாதீர்கள். இந்த என்ன சொல்லுவோம், ஏளனமாக பேசுறதை விட்டுருங்க முதல்ல ஆச்சுங்களா. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குவாங்க. அதுக்கான காலமும் நேரமும் வந்து கொண்டிருக்கிறது.